அவனோ யாரா இருந்தானா குஷ்டரோகியா இருந்தான். அதாவது குறைவுள்ளவனாய் இருக்கிறான். அவன் சரீரத்துல என்ன இருக்குது? குறைவு இருக்கிறது. அப்போ அவனை சொல்லும் போது எப்படி சொல்றாங்கன்னா, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஆனா அவனுடைய எல்லாத்தையும் பின்புலன் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், அவன் என்ன ஜாப் பண்ணிட்டு இருந்தான் எல்லாமே சொல்றாங்க. அப்போ அதாவது சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன். அவன் பெரிய, அதாவது ஆண்டவனுக்கு அவன் பெரிய மனுஷனா இருந்தான். அதாவது ராஜாக்கு பக்கத்துல ஒரு பெரிய மனுஷனா இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அவன் படை தலைவனாகவும் இருக்கிறான். இதெல்லாம் இருக்கிறது இல்லாம அவன் பலசாலியாவும் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப பலசாலியாவும் அவன் இருக்கிறான். ஆனா அவனுக்கும் என்ன இருக்குது சொல்லுங்க? ஒரு வியாதி, குஷ்டரோகம் என்கிற ஒரு வியாதி இருக்கு. இன்னைக்கு நாமளும் அப்படிதான் இயேசுவினுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஜெபத்துல ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனா துதிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆனாலும் நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறைவு என்ன இருக்குது? குறைவு. ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டமோ வந்தா நாம என்ன ஆயிரும்? சோர்ந்து போயிடும். நீங்க சோர்ந்து போகிற, அதாவது ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது சோர்ந்து போய் வேதனையோடு வலியோடு படுத்துட்டு